அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருமே இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆனோம், யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதாவது நேற்றிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா, முந்தின இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக ஒரு 13 நாளில் வந்து டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்குள்ளேயே போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து முடிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் கொண்டு போகணும், அதே மாதிரி எங்கே கொண்டு போகணும், ஸோ அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொண்டு போகணும், மஸ்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து எல்லாமே கொண்டு போங்க. அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு மெரிட் லிஸ்ட் 3 வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. மொத்தம் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எத்தனை லிஸ்ட்டு வரும் ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான தெளிவான விளக்கத்தை சொல்கிறேன். இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க மெரிட் லிஸ்ட்டில் தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மெரிட் லிஸ்ட் வரும். நாம் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருப்போம், இந்த வீடியோஸ்லையும் சொல்கிறேன். 8லேருந்து 9 மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ இப்போ வந்து மெரிட் லிஸ்ட் 2 வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இப்போது மெரிட் லிஸ்ட் 2 அடுத்ததாக 3 வந்து எப்போ வரப்போகுது, அதுக்கான கன்ஃபார்ம் டேட் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் வந்து மெரிட் லிஸ்ட் 2லேயும் செலக்ட் ஆகலை, மெரிட் லிஸ்ட் 1லேயும் செலக்ட் ஆகலை, ஸோ நான் அவ்வளோதானே செலக்ட் ஆக மாட்டேன், நான் இன்னும் மெரிட் லிஸ்ட் வராதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 8லேருந்து 9 மெரிட் லிஸ்ட் வரும். ஸோ அதனால் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்ததாக மெரிட் லிஸ்ட் 3 வந்து எப்போ வரும் அப்படின்னா, இன்னிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நாள் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கான மெரிட் லிஸ்ட் 3 வந்து வரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரிட் லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆனவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 1, வெரிஃபிகேஷன் 2, வெரிஃபிகேஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் அதாவது 15 நாள் ட்ரைனிங்னு சொல்லிட்டு இதிலே 15 நாள் வந்து கடத்திடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் மெரிட் லிஸ்ட் 3 வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து நமக்கு வந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ந்து நமது சேனலில் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நமது வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து ஒரு 5 பேருக்காவது நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டை கொடுக்குறது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நான் வந்து மெரிட் லிஸ்ட் 2ல் வந்து செலக்ட் ஆகலை, மெரிட் லிஸ்ட்டில் 1லேயும் செலக்ட் ஆகலை, ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மெரிட் லிஸ்ட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 89%, 89% கிடச்சிருக்கு, 98% கிடச்சிருக்கு, 97க்கும் கிடச்சிருக்கு, 96க்கும் கிடச்சிருக்கு. இப்படி பார்க்கும்போது இது முழுக்க லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை கிடைக்கும்ன்றதை எல்லாருமே நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல், இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு போயிட்டே ஆகணும். இது நீங்கள் கொண்டு போகலை அப்படின்னா நீங்கள் வந்து நான் ஸ்கூலில் இருக்குது, ஸோ நான் காலேஜில் கொடுத்துட்டேன், ஸோ டிப்ளமோ படித்தவங்களாம் காலேஜில் கண்டிப்பாக இந்த 10th மார்க் ஷீட் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் முதல்ல கண்டிப்பாக எல்லாமே இதில் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா, கன்ஃபார்மாக கொண்டு போகலைன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும். அடுத்ததாக நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்களோ அந்த கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட் கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது பிசியாக இருக்கீங்க, ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து எம்பிசியாக இருக்கீங்க, ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க. எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் ஓபிசி ஒரு சில பேர் வந்து ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் இடபிள்யூ கேட்டகரியில் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொந்த அதாவது அவங்க என்ன கமிட்டி சார்ந்தவங்களோ அந்த கமிட்டி சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் வேணும். ஓபிசி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இடபிள்யூ கேட்டகரியில் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட்டாக கொண்டு போகணும். ஓகேங்களா. இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா.
நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்களோ அந்த சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் வேணும். எந்த கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணீங்களோ அந்த கம்யூனிட்டியோட சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக மஸ்ட்டாக வேணும். அடுத்ததாக முழுக்க இது இல்லாமல் போனீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது என்ன அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா? இது எப்படி இருக்கணும், என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னா அதாவது ஜிஎஸ்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க அப்படின்னா க்ரீன் கலரில், ஓகேங்களா, பச்சை கலரில் சைன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்க சைன் பண்ண ஒரு ஃபார்மெட்டில் தான் இந்த நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி ஃபுல் பாடி செக்கப் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. அதில் க்ரீன் கலர் சைன் பண்ணுற ஒரு ஆஃபீஸர், அதாவது டாக்டர்கிட்ட தான் நீங்கள் சைன் பண்ணி வாங்கி அந்த டாக்குமெண்ட் கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக ஒரு 4-5 ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கொண்டு போங்க. ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அடுத்ததாக உங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக, ஓகேங்களா, நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை வந்து பேன் கார்டோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போங்க. அது ரொம்ப முக்கியமாக இருக்கும், பயனுள்ளதாக எல்லாருக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இந்த வருமானச் சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ் இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போங்க. அது ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 1ல் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து 2வது வெரிஃபிகேஷன், 3வது வெரிஃபிகேஷன், 4வது வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனில் ஏதோ கேட்டுறாங்களா, 2வது வெரிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லை, சரியாக இல்லை, நேம் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது வெரிஃபிகேஷனில் வந்து 2 நாள் இல்லை 3 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் 2வது வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகணும். ஸோ அந்த 2வது வெரிஃபிகேஷனுக்கு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே சரி பண்ணிட்டுட்டோம், நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு போய்ட்டு இதை ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 3வது வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு போகணும். அந்த லெட்டரை கொண்டு போய் அங்கே எஸ்பி ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நான் செலக்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லெட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு சீல் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 4th வெரிஃபிகேஷனாக வந்து 15 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ஒர்க் கொடுப்பாங்க. ப்ராக்டிக்கல் ஒர்க் மீன்ஸ் அதாவது போஸ்டெல்லாம் எங்கேருந்து வருது, எவ்வளோ போஸ்ட் வருது, ஸோ எங்கெங்கே என்னென்ன ஊர்லாம் இருக்குது, எவ்வளோ இப்போ ஒர்க் பண்ணணும், ஸோ எவ்வளோ நேரம் ஒர்க் இருக்கும், இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஒரு 2 நாள் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ 15 நாள் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அவங்க கூடயே போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும், எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியாச்சு இல்லையா? ஸோ டாக்குமெண்ட் அதே மாதிரி மெரிட் லிஸ்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 15லேருந்து 20 நாள் கண்டிப்பாக ஆகும். ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ அது மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளாக் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ, சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த விளாக் சேனலுக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் கொடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது அட்லீஸ்ட் நான் வந்து அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனலோட லிங்க்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவி மலை 360. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அந்த சேனலை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோடய லைஃப்பில் நடக்கிற லைஃப் ஸ்டைல் விலாக் தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிவி மலை 360 அந்த சேனலையுமே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த சேனலோட லிங்க்குமே நான் வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.